அது அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்டால் எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்கே கேட்குற கேள்வி இல்லை. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதீங்க. எங்களுக்கு பாரு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்கெல்லாம் வந்து சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேன், பத்திரிக்கையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கல அவர்கள். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டன், புரிஞ்சுக்கிங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்கே கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன்.